தோழிகளே வணக்கம். வெல்கம் டு நிலாமலா டிசைனர். இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பீட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பீட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்குறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். ஆரி ஒர்க் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பீட்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டல் கோல்ட் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷைன் கோல்ட் பீட்ஸு. இந்த ஷைன் கோல்ட் பீட்ஸை வந்துட்டு மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனியாக இருக்கும். இப்போ ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஷைன் கோல்ட் பீட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு டல் கோல்ட் பீட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு மேட் ஃபினிஷாக இருக்கும். டல் கோல்ட் பீட்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும், மேட் ஃபினிஷாக டல்லாக தான் இருக்கும். அதை தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் சைஸஸ் பார்த்துட்டிங்கன்னா 2.5 mmலேருந்தே சைஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நான் வச்சுருக்கிறது 2 mm, 2.5, இது 3 mm, அதுக்கப்புறம் 4 mm, 5 mm வரைக்கும் நான் வச்சுருக்கேன். 6 mm அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணால் தான் அவ்வளோதான் நல்லா இருக்காது. ஸோ 5 mm வரைக்குமே நார்மலாக நம்ம வந்துட்டு டல் கோல்ட் பீட்ஸு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்று நிறைய பேர் கேட்குறீங்க, பீட்ஸுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் பிராண்ட் இருக்கான்னு. ஆமாம், ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த பிராண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ பீட்ஸு பார்த்து வாங்கணும். நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அதோட குவாலிட்டியை நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னா, அந்த கோட்டிங் கொடுத்துருக்கு இல்லையா, கோட்டிங் கொடுத்துருக்கத லைட்டாக வந்துட்டு நீங்கள் நகத்தால் கொஞ்சம் கீறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதோட மணி வந்துட்டு கருப்பு கலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி இருக்கிற பீட்ஸை வாங்காதீங்க. அதே மணி வந்துட்டு வெள்ளை கலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி இருக்கிற மணி வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஃபேட் ஆகாது. இதே கருப்பு கலராக இருக்கிற மணி சீக்கிரமாக கருத்து போயிடும். இப்படி தான் நீங்கள் எல்லா பீட்ஸையுமே வந்துட்டு பார்த்து வாங்கணும். இதே ஷைன் கோல்ட் பீட்ஸ் இருக்குன்னா வந்துட்டு அது கருத்து போகாது, வெளுத்து தான் போகும். அதுவும் சீக்கிரமாக அது வெளுத்து போகாது. இது வந்துட்டு ஷைன் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு நல்லாவே லைஃப் வரும். என்கிட்ட கேட்குறீங்க நல்லா லைஃப் வர பீட்ஸ் ஷைன் கோல்டா டல் கோல்டான்னு கேட்டால், நான் நிச்சயமாக வந்துட்டு ஷைன் கோல்ட் பீட்ஸை தான் சொல்லுவேன். அது வந்துட்டு நல்லாவே நமக்கு லைஃப் கொடுக்கும். நல்லா சீக்கிரமாக வந்துட்டு கருத்து போகாது, ஜஸ்ட் வெளுத்து தான் போகும். டல் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்னதான் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் நம்ம வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. தனியாக அதுக்குன்னு ஒரு கவரில் போட்டு அந்த ப்ளவுஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 4-5 வருஷம் வரும். ஸோ அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கணும். அந்த கருப்பு கலர் இருக்கிற பீட்ஸை வாங்காதீங்க. அது எல்லா பீட்ஸுக்குமே இது தான் வந்துட்டு பொதுவான ஒரு குவாலிட்டி செக்கிங் வந்துட்டு இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக வேணும், நல்ல லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஷைன் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது நல்லா வந்துட்டு கிராண்ட் லுக் வந்துட்டு ப்ளவுஸ்க்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பீட்ஸை பற்றி என்கிட்ட நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு டிசைனடு பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அந்த பீட்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கோடு கோடாக அரும்பு அரும்பாக போட்டிருக்கும். செல்ஃப் டிசைனடு பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிசைனடு பீட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு 4 mm, 3, 4, 5 mm இந்த மாதிரி வந்துட்டு இதுலேயும் சைஸஸ், கலர்ஸ்லாம் கூட இருக்குது. சில்வர் கலர், காப்பர் கலர் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ கலர்ஸும் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. நான் வந்துட்டு 4 mm மட்டும்தான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்துட்டு ஏதாச்சும் நம்ம பார்டர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ணும்போது மட்டும் இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் இப்போ டல் கோல்ட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு கோல்டு கலர் பீட்ஸ் தான். இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீட்ஸு. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில்வர் கலரில் வந்துட்டு கோட்டிங் பண்ணியிருப்பாங்க ஜிகினாவை. ஸோ இதை எதுக்காக இந்த பீட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ சாரீஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு கோல்டு, சில்வர் ஜரி 2மே மிக்ஸ் பண்ண மாதிரி டிசைன்லலாம் இப்போ சாரீ வருது. டிஷ்யூ சாரீஸ்லாம் வருது, வெட்டிங் சில்க் சாரீஸ்லாம். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது இந்த பீட்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா, இன்னுமே வந்துட்டு அந்த சாரீக்கு லுக்காக சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த பீட்ஸை வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுலேயும் வந்துட்டு நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. இது கோல்டு கலர் தான். கோல்டு கலரில் லைட்டாக ஒயிட் கலர் ஜிகினா மல்டி கலரில் வந்துட்டு நல்லா இதாக இருக்கும். இது வந்துட்டு டிசைன் பீட்ஸு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டிசைன் பீட்ஸ் தான் இது. இது 2 தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ்ன்னு சொல்லுவேன். இது நான் வந்துட்டு மோஸ்ட்லி இதை வந்துட்டு நான் பஞ்ச் கணக்காக வாங்கி ஸ்டாக் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ரேர் தான் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி பீட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பஞ்சு 2 or 3 வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். நம்ம ஒர்க்கர் பண்ணுறத பொறுத்து வந்துட்டு நம்ம பீட்ஸை வந்துட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அதிகமாக ஸ்டாக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பீட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா கருத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு ஆஃப் பீட்ஸு இல்லைனா வந்துட்டு இட்லி பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு டல் கோல்ட்ஸு, சில்வர், காப்பர்லேயும் வருது. அப்புறம் ஆஃப் ஒயிட்ஸ்லேயும் வரும். இதுலேயும் 3, 4, 5 அந்த மாதிரி
சைஸஸும் இருக்குது. இதுவும் இதே மாதிரி குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். மோஸ்ட்லி நம்ம 3mm 4mm இந்த மாதிரி ஆஃப் பீட்ஸை வந்துட்டு நம்ம புட்டாஸ் போடுறதுக்கு, ஃப்ளவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது ஷாப்பில் போய் பார்த்து வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா, இதோட நேம் வந்துட்டு வீட் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். கோதுமை பீட்ஸ் இல்லைனா ரைஸ் பீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதுலேயும் வந்துட்டு சைஸஸ், கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரீன் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்ஸில் கூட இது வந்துட்டு அவைலபிள் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் ஸ்டாக் பண்ணல. அதனால தான் உங்கள்ட்ட காட்டல. இது பார்த்துட்டிங்கன்னா, காப்பர் கலர், சில்வர் கலர்லேயும் இருக்குது. சைஸஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னா 2mmலேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 4, 5 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இது வந்துட்டு ட்ராப் பீட்ஸ். ட்ராப் பீட்ஸில் டல் கோல்டு. இதுலேயும் வந்துட்டு ஷைன் கோல்ட் பீட்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னா 2mmலேருந்தே சைஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். சின்னதுலேருந்தே 2, 3, 4 அந்த மாதிரி இதுவும் ஸ்டார்ட் ஆகும். இதுவும் டல் கோல்ட் பீட்ஸ் தான். இதுலேயும் வந்துட்டு காப்பர் கலர், சில்வர் கலர் சில்வர் கலர் இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதை நம்ம மோஸ்ட்லி இந்த கொடி டிசைன்லலாம் அரும்பு மாதிரி போடுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த பீட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஒயிட் பீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹைலைட்ஸாக இருக்கும். நீங்கள் இப்போ சில்வர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பீட்ஸில் நீங்கள் வந்துட்டு ஆஃப் ஒயிட்ஸ் பீட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி, இன்க்ளூட் பண்ணி இல்லைனா ஒயிட் பீட்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்ல சூப்பரான ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். பீட்ஸ் சாய்ஸை எப்போதுமே வந்துட்டு நான் கஸ்டமர் கிட்ட குடுத்துருவேன். கஸ்டமர் கிட்ட சொல்லுவேன். சைன் கோல்ட் பீட்ஸ் இருக்கு. இது டல் கோல்ட் பீட்ஸ் மேட் ஃபினிஷா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். அவங்க ப்ரிஃபர் பண்றது தான். அவங்கள்ட்டயும் சொல்றது நல்லது தான். நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஷைன் கோல்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா பார்க்கறதுக்கு கிராண்டா இருக்கும். டல் கோல்ட்னா கொஞ்சம் டல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி லுக் வேணும் அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஷைனிங்லாம் வேணாம். கொஞ்சம் மேட் ஃபினிஷாவே குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி கஸ்டமர்ட்ட சாய்ஸ்ல நீங்க விட்டுருங்க. எல்லா பீட்ஸையும் ஒண்ணா சேர்த்து ஒரு பாக்ஸ்க்குள்ளார போட்டு வைக்காம, ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் தனியா பிளாஸ்டிக் கவர் போட்டு ஒரு பாக்ஸ்ல வைங்க. அப்பதான் வந்துட்டு பீட்ஸ் ஆக்ஸிடைஸ் ஆகி கருத்து போகாம இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. நான் உங்களை இன்னொரு அட்டகாசமான டிசைனிங் வீடியோட வந்து மீட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.